பக்தி என்றால் என்ன? நீங்க எதை பக்தின்னு நினைக்கிறீங்க? ஆராதனைக்கு வருவது பக்தியா? ஆண்டவரை தொழுது கொள்வது பக்தியா? காணிக்கை கொடுப்பது பக்தியா? ஊழியம் செய்வது பக்தியா? நம்ம ஏதோ ஒன்று செய்வது அது பக்தியா? அல்ல. அப்ப எது பக்தி? 4000 வருஷம் யாருக்கும் வெளிப்படாத ஒரு ரகசியம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதுதான் பக்தி. அந்த மாம்சமான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நடத்துவதுதான் பக்தி. இந்த ரகசியம் விசுவாசத்தினால் வருகிற ரகசியம். தெய்வத்தின் மேல் வைக்கிற பற்றினால் அறியாமல் பலரும் பல செய்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பக்தியை வெளிப்படுத்த வந்தார். தேவ பக்தினா என்ன? ஏதோ நம்ம தான தர்மம் செய்வது, நம்ம பக்தியா அப்படி கண்ணை மூடி நிக்கிறது, இல்ல முழங்கால நிக்கிறது, இல்ல நம்மளை வருத்தி கொள்வது, நம்மளை உருக்கிக் கொள்வது, அது அல்ல. 4000 வருஷம் மறைக்கப்பட்ட ஒன்று, பெரிய பெரிய பக்தர்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்று, தேவன் என்னையும் உங்களையும் மேன்மைப்படுத்துவதற்காக தேவன் ஒளிச்சு மறைச்சு வச்ச ஒண்ணு. இயேசு கிறிஸ்து எனக்காக மேன்மையான ஒன்றை வைத்தார், மகா மேன்மையான ஒன்றை வைத்தார். அந்த மகா மேன்மையான ஒன்றுதான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தி என்ன தெரியுமா? மகிமையான நம்பிக்கையாய் தேவன் நமக்குள்ள இருப்பதுதான் இந்த தேவ பக்தி. அது ஒரு ரகசியம். இயேசு உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்களுடைய பேச்சு பக்தியானதா இருக்கும், உங்க பார்வை பக்தியானதா இருக்கும், உங்க சிந்தை பக்தியானதா இருக்கும், உங்க செயல் பக்தியானதா இருக்கும். உங்களுக்கு பக்தியானதை, அதாவது வார்த்தை விரும்புவதை, நித்திய நம்பிக்கைக்குரியதை நீங்கள் நேசிப்பீர்கள்.